வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷலாக அதோட வெயிட் லாஸ்க்கும் சேர்ந்து ஒரு கூலிங்காக ஒரு ஜூஸ் அடிக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஒரு தர்பூசணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சின்ன மிக்ஸி ஜாரில் ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 10-15 முந்திரி பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு எப்படி நம்ம ஜூஸ் அடிக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கக்கூடிய முந்திரி பருப்போட ஸ்வீட்னஸ்க்காக பாருங்கள் பேரிச்சம்பழத்தை சேர்த்துருக்கேன். அதோட அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஏலக்காயை ஆட் பண்ணுறேன். அதாவது இது நான் மிக்ஸி ஜாரில் அந்த ஏலக்காயோட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அடிச்சிருக்கேன். அப்போ தான் ஏலக்காய் நல்லா பொடியாகும். இப்போ இது 3ஐயும் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த முந்திரி பாலை அடித்தாச்சு. இது எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், அப்படி க்ரீமியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம எப்படி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கத்திருக்கேன். அந்த கண்ணாடி கிளாஸை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச தர்பூசணி துண்டை அடியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த கிளாஸில் தர்பூசணியை சேர்த்தாச்சு. அதோட இந்த க்ரீமியான முந்திரி பாலை ஆட் பண்ணுறோம். பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம திரும்ப இந்த தர்பூசணி துண்டுகளை சேர்த்துக்கணும். இப்போ இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா ஐஸ் கட்டி இல்லாமல் கொடுக்கலாம். பாருங்கள், இது ரொம்பவே ஆரோக்கியமானது. க்ரீமியாக இருக்குது பாருங்கள், ஏலக்காய் சேர்த்துருக்கோம். இதுக்கு நான் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம பேரிச்சம்பழம் மட்டும் சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும் அப்படின்னா தேனை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சுகரோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து அழகாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் ஐட்டம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ.